இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் ஒரு மாற்று கோணத்தில் சிந்திக்க உங்களை அழைப்பு விடுக்கிறேன். யார் பெரியவர்? யார் பெரியவர் என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, முடி நரைச்சிருக்கு, மீசை நரைச்சிருக்கு, எல்லாம் சதைகள் எல்லாம் தொங்கி போயிருச்சு, சுருங்கி போயிருச்சு அப்படின்னா அவங்கள தான் என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பெரியவங்க சொல்லுவோம். இன்னைக்கு யாரையும் சொல்ல முடியாது. யார் பெரியவங்க இன்னைக்கு தேட வேண்டியதா இருக்கு. ஏன்? எல்லாம் டைப் ஒரு அடிச்சு எல்லாருமே இளைஞனாக வேண்டும் என்ற ஒரு மாறுகோணத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு முதியவர்களை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு ஆரம்பிடும். அப்படிப்பட்ட இந்த சூழலில் யார் பெரியவர், யார் தலைவராக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேற ஒன்றுமே அல்ல. எவர் ஒருவர், எல்லாரும் சிந்திப்பதை எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர் இந்த உலகத்தில் என்னாலும் தலைவராக முடியாது. எல்லோரும் சிந்திப்பதை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனே ஆக முடியாது. எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனாவதை இறைவனை நினைத்தாலும் தடுக்க முடியாது. இதுதான் தலைமைத்துவத்திற்கான பண்பு. இப்ப நீங்க எல்லாரும் சிந்திக்கிறதே நானும் சிந்திச்சேன் அப்படின்னா, இதைத்தானே நம்ம கனவுல வந்துச்சு, இதைத்தானே வீட்டிலையும் பேசிக்கிட்டு இருந்தோம், இதைத்தானே சாமியாரும் பிரசங்கத்தில் சொன்னாரு அப்படின்னு போயிடும். இப்ப எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ, குடும்பத்தில் குடும்ப தலைவி, குடும்ப தலைவர், பிள்ளைகள் எல்லாரும் மாற்று கோணத்தில் எவர்கள் சிந்திக்கிறார்களோ அவர்கள் தலைவராவதை எவருமே தடுக்க முடியாது. பெரியவர் யார் என்று பார்க்கும்போது கவிஞர் வாலி அவர்கள் அழகாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்கு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே அடுக்குவார். கோழியை பாருங்கள் காலையில் விழிக்கும், குருவியை பாருங்கள் சோம்பலை தவிர்க்கும், காக்கையை பாருங்கள் கூடி பிழைக்கும், நம்மையும் பாருங்கள் நாடே சிரிக்கும் என்று சொல்லி முடித்திருப்பார். யார் பெரியவர் என்பதில்தான் இன்று பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் பெரியவராக விரும்புகிறார்கள் என்றால், அதிகாரம், பணம் இவன் இருந்தால் போதும், இவற்றிற்குத்தான் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பார்த்து உடனடியாக அனைவரும் பணக்காரனாகணும், அதிகாரத்திற்கு வந்தால் அனைவரும் மதிப்பார்கள் என்று போலியான ஒரு நம்பிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ குடியரசுத் தலைவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அப்துல் கலாம் என்ற ஒரு குடியரசுத் தலைவர் இருந்தார். பதவியில் இருக்கும் போதும் அவருக்கு மரியாதை இருந்தது, பதவியிலிருந்து இறங்கிய போதும் அவருக்கு மரியாதை இருந்தது. நீங்கள் பதவியில் இருக்கும் போது உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உங்களிடம் அதிகாரம் இல்லை என்ற பிறகும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் தான் பெரியவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு முறை தாசில்தாரோட பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு கேணியில உள்ள ஏதோ ஒன்று புதைச்சு வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டோன்னா உடனே அந்த தாசில்தாரை நேரடியாக கேணிக்குள்ள இறங்கிட்டார். இறங்கி உள்ள தேடி பார்க்கிறாரு, ஒன்றும் கிடைக்கல. உடனடியாக அவரை மேலே தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் மேலே தூக்கி இவ்வளவு தூரத்துக்கு மேலே வந்துட்டே இருக்காரு. அங்கிருந்து வேம ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஒடியாரார். என்னையா தாசில்தாரை மாத்திட்டாங்களான்னு சொன்னோன்னா கயிறை விட்டுட்டு அம்புட்டேரும் போயிட்டாங்க. மேலே ஏறிட்டார் தாசில்தாரு. ஆனால் தாசில்தாரை மாத்திட்டாங்கப்பா, வேற தாசில்தார் வந்துட்டாங்கப்பான்னு சொன்னோன்னே அனைவரும் பிடித்து கொண்டிருந்த அந்த கயிறை அப்படியே பொத்துன்னு போட்டுட்டு ஓடிப்பிட்டாங்க. என்ன காரணம் கேட்டால், அவர் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கிறார். எப்படா இவன்ட்ட இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை இன்று மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டவில்லை. இந்த உலகத்திலேயே பெரியவர் ஒருவர் இருக்கிறார். காண்ட், நீச்சே என சொல்லப்படக்கூடிய தத்துவியலாளர்கள் அழகா சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நல்லவர் இருந்தார், ஒரு பெரியவர் இருந்தார். அந்த நல்லவரையும் பெரியவரையும் இந்த மனிதர்கள் அநியாயமாக கொன்று போட்டு விட்டார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி முடிப்பார்கள். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 31வது வசனத்திலே அழகாக இயேசு சுட்டி காட்டுவார், சாலமோனை விட பெரியவர் இங்க இருக்கிறேன், ஆனா நீங்க இன்னும் சாலமோன்லே தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்ப அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பட்டத்து இளவரசி சாலமோனை ஞானத்தை தேடி வந்தார், பொன்னும் வெள்ளியும் தங்கமும் வைரமும் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், டேய் அவரை விட பெரியவர் நான் இங்க இருக்கிறேன், நீங்க என்னை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிலை கொடுக்கிறார் அப்படிங்கிற பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்திலே வேதனையோடு பேசி வருகிறார். நான் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறேன், நான் செத்த பிறகு 3 நாட்கள் கழித்து உயிர்ப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு.
ஆனா பின்னாடி பயப்பிள்ளைய எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, அண்ணன் எப்ப காலியாவாரு, திண்ணைக்கு எப்ப நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு இவங்க 12 பேரும் இங்கே உட்கார்ந்து சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் வேதனையினுடைய நிமித்தம் இந்த துன்பத்திற்கு நான் கையளிக்கப்பட போகிறேன் என்பதை இயேசு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் எப்படா இந்த மனுஷன் காலியாவாரு, நம்ம எப்ப திண்ணையில வந்து உட்காரலாம், யாரு உட்காரலாம் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இரண்டாவது ஒரு வரி வரும். இயேசு அப்படி சொன்ன பிறகு இவர்கள் யாரும் அவரிடம் கேட்க துணியவில்லை. என்னையா சொல்ற, நீ என்ன சொல்ல வர, எங்களுக்கு புரியலையே, இறப்புனா என்ன உயிர்ப்புனா என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல வர்றது அவங்களுக்கு. ஏன் கேட்க துணியவில்லை என்றால், கடந்த வாரம் நாம் நற்செய்தியை பார்த்தோம். பேதுரு சொல்வார், உமக்கு இது வேண்டாம் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்வார், சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லுவார். அப்ப மீண்டும் நம்ம வாட்டுக்கு பிலிப்பு கேட்டா, திமோத்தேயு கேட்டா, இல்ல வேற யாரும் கேட்டாவோ என்ன ஆகி போயிடும் அப்படின்னா, நம்மளையும் சாத்தான் சொல்லிடுவார் அந்த மனுஷன், பேசாம கப்பு சுப்புன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கள்ள மௌனத்தோடு இருக்கக்கூடிய அந்த சீடர்களை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் அனைவரும் இங்கே வாங்கடா, முதல்ல உங்களுக்கு தாண்டா நற்செய்தியை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைத்து தெளிவுபடுத்துகிறார். உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புவர் கடைசியாக இருக்கட்டும். கடைசியாக இருக்கட்டும்னா நம்ம பொருள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ முதல் வரிசையில் இந்த டேபிளில் உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்லை கடைசி போய் உட்காருங்க அப்படிங்கிறது கிடையாது. நாம் எப்பொழுது கடைசி ஆவோங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வரிசையில் போனால் கடைசியாக போனவங்கிறது தான் முன்னாடி அப்படின்னு நினச்சிக்க கிடையாது. அறிவில், பக்குவத்தில், அன்பில், முதிர்ச்சியில் கடைசியாக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நான் கடைசியா உட்கார்ந்து கடவுள் என்னை தூக்கி முன்னாடி கொண்டாந்து வருவார் அப்படின்னா எப்படி வர முடியும்? நான் புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டேன், ஆனா கடவுள் எனக்கு பரீட்சையில் 100க்கு 100 மார்க் போடணும்னா எப்படி போட முடியும்? ஒர்க் வித் காட் ஃபார் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆங்கில மொழிகள் உண்டு. ஒன்று வித் காட், இன்னொன்று ஃபார் காட். அதாவது கடவுளோடு செய், கடவுளுக்காக செய். இப்படி செய்யும் போது உனக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய மைய சிந்தனையாக நமக்கு அமைந்திருக்கு. எனவே பெரியவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிறியவர்கள் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை காலறிவுள்ள கோயில் யானை ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த பாகனுடைய கட்டுப்பாட்டிற்கு அந்த யானை அடங்க மறுக்கிறது. அப்ப ரோட்டில் நடந்து போக நான் கேட்கிறேன், என்னண்ணே ஏன் உங்களுக்கு கொஞ்சம் உங்க பேச்சையை கேட்க மாட்டேங்குது யானை, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் நேற்று தான் இந்த யானைக்கே பாகனா ஆனேன். இதுக்கு முன்னாடி பாகனா இருந்தவர் சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தினார் யானைய. யானை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தினார். அவர் சொன்ன சொல்லுக்கு மாறாது. அவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு, அதனால என்னைய மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால தான் என்னுடைய மொழி அதுக்கு புதிதாக இருக்கிறது, சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு சட்டென்று வந்த ஞானம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய யானையை அடக்க தெரிந்த அந்த பாகனுக்கு தன்னை அடக்க தெரியவில்லையே. இவ்வளவு பெரிய யானை, அது தும்பிக்கையை அடித்தால் இறந்து விடுவோம், மதம் பிடித்தால் ஓடி விடுவோம். அப்படிப்பட்ட யானையே அடக்கிய அந்த பாகன் தன்னை அடக்காமல் இறந்து போனானே, ஏன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நாம் மற்றவர்களை அடக்க விரும்புகிறோம். நீ இப்படி பண்ற, நீ இப்படி பண்ணாத, நீ யோக்கியமா அவன் யோக்கியமா. இங்க யாருமே யோக்கியம் கிடையாது. நம்ம இந்த வார்த்தையை மேல் பயன்படுத்தக்கூடாது. நீங்க யோக்கியமா நீங்க யோக்கியம், இங்க யாரும் யோக்கியம் கிடையாது. யோக்கியன் ஒருத்தர் தான், அவர் இந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார் கோமண துணியோட, அவர் தான். வேற யாரும் 100% யோக்கியர்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லோருமே நாம் இயேசுவாக மாற, இயேசு வழியை பின்பற்ற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மை நியாயப்படுத்தவும் பிறரை காயப்படுத்தவும் தான் சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது கேட்டா இதுதான் முதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிற சம்பவங்களை சொல்லுகிறேன். முடி நரைச்சிருக்கு, வயசாயிருச்சு அப்படிங்கிறதுனால நான் மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டேன். அது எனக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படியே தோல்லாம் சுருங்கிருச்சு, இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்க மரியாதை கொடுப்போம், மனிதனாக மரியாதை கொடுப்பேன், அவ்வளவுதான். முதிர்ச்சியில் முழுமையாக இருக்க வேண்டும், வெறும் எண்ணில் முழுமையாக இருக்கக்கூடாது. வயசுல மூத்தவங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் மரியாதை கொடுக்க முடியாது. அவர்கள் முதிர்ச்சியில் முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு கூட்டத்தில் சண்டை நடக்கிறது என்றால் அந்த சண்டையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தெரிய வேண்டும். இவரும் சேர்ந்துக்கிட்டு சண்டை ஓட்டார்னா அங்கே எங்க முதிர்ச்சி இருக்கிறது, பெரியவர் என்பது யார் என்பதை காட்ட முடியும்.
ஒரு பெரிய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சண்டையை எரியிற விளக்குல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடுவோம் அப்படின்னு இருந்தா அவர்களை நாம் முதுமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இடத்தில் அன்பு இல்லை, அந்த அன்பை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற முதிர்ச்சி அவரிடம் இருந்தது என்றால் அவர்கள்தான் பெரியவர்கள். ஒரு இடத்தில் அமைதியை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்திருப்பவர்கள் முதிர்ச்சி முழுமை உடையவர்கள், அவர்கள்தான் முதுமையானவர்கள். சும்மா நம்பர்ல 60, 70, 75 வயசு அப்படிங்கிறதெல்லாம் வெறும் நம்பர் தான். நீ நல்லா கவனிங்களே, இந்த உலகத்திலே ஒரே ஒரு முதுமையான மனுஷியை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் வேற யாரும் கிடையாது, அன்னை தெரசாள். முகத்துல பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கணக்கான சுருக்கங்கள் இருக்கும், கோடிக்கணக்கான சுருக்கங்கள் இருக்கும். ஆனால் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இளமை திரும்புவது போல் இருக்கும். ஆனால் இன்று 20 வயதை கடந்த பிறகு அவன் முதிர்ச்சியாக மாறி விடுகிறான். நான் என்னில் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி முதிர்ச்சிக்கு மாறிவிடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஆழமான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே கோழி காலையிலேயே விழித்து விடுகிறது, குருவி சோம்பலை தவிர்த்து விடுகிறது, காக்கைகள் கூடி கூடி சேர்ந்து பிழைத்து விடுகிறது. ஆனால் மனிதர்களாகிய நம்மை நினைக்கும் போது இந்த நாடே சிரிக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நாம் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல நீங்கள் தொண்டராக இருங்கள், கடைசியாக இருங்கள் என்று சொல்லிப்படுகிறார். நான் ஒரு முறை சொன்னேன், ஒரு மறைவுரை சொன்னேன். அப்படின்னா சின்ன பிள்ளைல நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னுடைய நண்பன், அப்ப அங்கே சத்துணவு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் பள்ளிக்கூடத்தில். அப்ப வீட்டில இருந்து கொஞ்சம் வெஞ்சனம் எடுத்துட்டு வரணும். அப்ப என்னுடைய நண்பன் என்ன பண்ணா, பக்கத்து வீடுங்கிறதுனால ஒரு கிண்ணில தட்டை பேர் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தான் மத்தியான சாப்பாடு. அப்ப நான் சாப்பிடல, எனக்கு வெஞ்சனம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ணானா கொஞ்சம் வெஞ்சனத்தை எடுத்து வச்சான். வெஞ்சனம்னா புரியுது இல்ல, கூட்டு கொஞ்சம் எடுத்து வச்சான். எடுத்து வச்சோன்னா நானும் லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டேன். நல்லா சாப்பாடு அன்னைக்கு தான் ரொம்ப இறங்கின மாதிரி இருந்துச்சு. இது எப்போ நடந்ததுன்னா 3ஆம் கிளாஸ்ல நடந்துச்சு. 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு அவனுக்கு சண்டை. அவன் கேட்டான் ஒரு கேள்வி, மரியாதையா என் தட்டை பேரை கொடு. எப்ப? 4ஆம் கிளாஸ்ல வந்துட்டு. அது எங்கே ஒளிஞ்சா இருக்கு, நான் என்ன பேங்க் லாக்கரா வச்சிருக்கேன், போய் திறந்து எடுத்துக்கொண்டான் தட்டை பேர் இருந்தா நான் கொடுக்கறதுக்கு. அப்ப மனிதர்கள் எப்படி பெரியவர்களாக இருக்கிறான்ற தான் செய்ததை நினைத்து கொண்டே இருந்து எப்பொழுது சந்தர்ப்பம் வரும் வந்து சுட்டி காட்டலாம் குத்தி காட்டலாம் என இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி பெரிய மனிதர்களாக மாற முடியும்? அன்னைக்கு நிப்பாட்டினி யார்ட்டையும் வெஞ்சனை வாங்குறத ஏன் காரணம்? நாளைக்கு திருப்பி அவன் ஏதாவது சிக்கனை கொடுனா நான் கோழியை உசுரோடையா கொண்டு கொடுக்க முடியும்? கிடையாது. அப்ப நாம் கொஞ்சம் முதிர்ச்சிக்கு கடந்து செல்ல வேண்டும். முதுமை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். முதுமை என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். வயதில் முதுமை அல்ல, முதுமை என்றால் முழுமை. அந்த முழுமை அதில் இருக்க வேண்டும். முதுமை அடையும் போதும் எனக்கு பேராசை உண்டு, முதுமை அடையும் போது எனக்கு போட்டி உண்டு, முதுமை அடையும் போது எனக்கு பொறாமை உண்டு, முதுமை அடையும் போது எனக்கு எல்லாம் உண்டு அப்படி என்றால் அது முதுமை அல்ல, அது முதுமை அல்ல, அது சிறுமை. எனவே முதுமை என்பது ஒரு முழுமையாக மாற வேண்டும். ஒரு முழு நிலாவை போல, முழு சூரியனை போல அது மாறினால் என்றால் தான் நாம் முதுமையை நோக்கி அல்ல முழுமையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள் புரியும். இல்லை என்றால் வெறுமனே நாம் முதுமைக்கு தான் கடந்து செல்வோமே ஒழிய முழுமைக்கு கடந்து செல்ல மாட்டோம். அப்ப முழுமை என்றால் என்பது என்னவென்றால் தெரிந்திருக்கும். அப்ப முழுமை என்பது ஒரு முழுமை. அன்பில் ஒரு முழுமை இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கும் போது அதை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முழுமை தெரிய வேண்டும். இந்த வாழ்விலே நாம் இன்னும் மென்மேலும் உயர ஒரு முழுமை தெரிய வேண்டும். அப்படி தெரிய மறுக்கிறது என்றால் நாம் வெறும் முதுமைதான் அடைந்திருக்கிறோமே ஒழிய இன்னும் முழுமை அடையவில்லை. ஒரு சின்ன பிள்ளையை எதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூக்கி நடுவில் நிறுத்துறாரு அப்படின்னா, இன்னைக்கு டீச்சர் அவங்களை அடிச்சா நாளைக்கு டீச்சர்னு ஒடியாருவான், இன்னைக்கு அம்மா அடிச்சா நாளைக்கு அம்மானு ஒடியாருவான், இன்னைக்கு நீங்க சண்டை போட்டீங்கன்னா நாளைக்கு அவன் சண்டைன்னு ஒடியாருவான். ஏன் சிறு பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் அவர்கள்தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள்தான் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். நாம் அனைவருமே வயதாக கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று அப்படி நடந்தது, இன்று இப்படி நடக்கிறது, நாளை எப்படி நடக்குமோ என்ற ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் நாம மாறிவிட்டோம். சிறு குழந்தை என்பவர்கள் இன்று நடப்பதை மட்டும்தான், நேற்று எங்க அம்மா அடிச்சாங்க நான் பேச மாட்டேன் அப்படிலாம் இருக்காது, நேற்று எங்க டீச்சர் அடிச்சாங்க நான் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டேன் அப்படிலாம் இருக்காது.
அது மாறக்கூடிய ஒரு நிலையாய் நாம் பார்க்கிறோம். எனவே முழுமையான நிலைக்கு கடந்து செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். கல்லாக இருப்பதற்கு மதிப்பு அல்ல, சிலையாக மாறினால்தான் அதற்கு மதிப்பு அதிகம். 2 பாறைகள், பெரிய பாறைகள் ஊரினுடைய காட்டில் இருந்தனவாம். அப்ப ஊர்க்காரங்கெல்லாம் முடிவெடுத்து நம்ம ஊர்ல ஒரு கோயில் கட்டணும், அதற்கு சிற்பத்துக்கு தேவையான கல்லை எடுக்கணும் என்று சொல்லும்போது காட்டிலே 2 கற்கள் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னதாம். அப்ப ஊர்க்காரங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த 2 பாறையும் நல்லா இருக்கு, 2 பாறையுமே நம்ம நாளைக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே ஊர்க்காரங்க போனோன்னு 2 பாறையும் பேசிக்கிருச்சான். அப்பாடா, ஒரு பாறை சொன்னிச்சான், நல்ல வேலை இந்த காட்டுல இருந்து நம்ம ஊருக்குள்ள போறோம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சான். அப்ப இன்னொரு பாறை சொன்னிச்சான், அட லூசு பயலே, நம்மளை வெட்ட போறாங்க, நம்மளை கொத்த போறாங்க, நம்மளை ஒரு வடிக்க போறாங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் போக போகுது அப்படின்னு சொல்லி கவலையில் இருந்துச்சான். அப்ப இன்னொரு பாறை சொன்னிச்சான், எனக்கு வழிகளை தாங்கக்கூடிய வல்லமை இருக்குது, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இங்கே இருக்க விரும்பல, நான் ஊருக்குள்ள போக விரும்புறேன் சொல்லி. இன்னொரு பாறை சொன்னதாம், இல்ல இல்ல நான் வரமாட்டேன், இப்ப இருக்கிறத விட இன்னும் ஆழமா உள்ள போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாறை உள்ள போய் உட்கார்ந்துக்குச்சான். அப்ப ஊர்க்காரங்கெல்லாம் வந்து பாறையை எடுப்பதற்காக ஒரு பாறை மேலோட்டமாக இருந்ததுனால அதை கட்டி தூக்கி ஊருக்குள் கொண்டு போய் விட்டார்கள். இன்னொரு பாறையை நகர்த்த முடியவே இல்லை, ஏனென்றால் உள்ளே அமர்ந்து இருக்கு. அப்ப ஊர்க்காரங்க சொன்னாங்க, ஒரு பாறை போதும், இதிலே நாம் பல சிற்பங்களை செய்து விடலாம் என்று கொண்டு போய் விட்டாங்க. அப்ப இன்னொரு பாறை உள்ளே அமர்ந்து விட்டது. இந்த தூக்கி சென்ற பாறையை உடைக்கிறார்கள், உளியால் படுகிறது, சிற்பமாகிறது. அது பல ஆண்டுகளாக மனிதர்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு சிற்பமாக மாற்றம் எடுக்கிறது. ஆனால் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த மலை இறுதி வரையிலும் பதுங்கியே தான் இருக்கிறதை ஒழிய அதில் ஒளிந்திருக்கக்கூடிய சிற்பத்தை வெளிக்காட்ட விரும்பவில்லை என்பதுதான் பொருள். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சிறிய உளிப்பட்டால் சிற்பமாகும் என்பதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய நிலமாக இருந்தாலும் சிறிய கலப்பை பட்டால்தான் அது விவசாய நிலமாகும் என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம் என்றால் அந்த மலையை போல நாம் இருப்போம். தன்னை உடைக்க மனமில்லாமல் ஒளிந்து கொண்ட அந்த மலையை போலதான் நாம் இருப்போம். ஆனால் நாம் பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினால் நம்மை உடைத்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய சிற்பத்தை வெளிக்காட்டக்கூடிய அந்த ஒரு மலைக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். நாம் இப்பொழுது எந்த மலைகளாக இருக்கிறோம்? ஒளித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்மை சிற்பங்களாக வடித்துக் கொள்ளக்கூடிய, நம்மையே கையளிக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு நாம் மாறிவிட்டோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சக்கேயு கல்லாய் இருந்தான், இயேசுவை பார்த்தான், சிற்பமாய் மாறினான். எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதனை பார்க்க வேண்டும். யூதாசு கல்லாய் இருந்தான், இறுதி வரையிலும் கல்லாவே இருந்தான். இப்ப நான் யார்? நான் எப்படிப்பட்டவனாக மாற விரும்புகிறேன்? பெரியவனாகவா இல்லை சிறியவனாகவா? எது பெரிது எது சிறிது என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே உங்களுக்கு இறுதியான அந்த வரியை சொல்லி முடிக்கிறேன். முதுமை என்பது முழுமை. நீங்கள் வெறும் எண்ணில் மட்டும் வயது ஆகிவிட்டது என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் முதுமையை நோக்கிதான் செல்கிறீர்கள், முழுமையை நோக்கி அல்ல. எல்லா நதிகளும் இறுதியில் கடலில் வந்து கலக்க வேண்டும் என்பது போல நாமும் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனில் கலக்க வேண்டும் வயதான பிறகு. அப்பொழுதும் நான் சுத்தமாட்டேன், சிறிய ஒரு குட்டைக்குள் ஒளிந்து கொள்வேன் என்றால் வயதான பிறகு நீங்க நினைப்பீங்க, ஏன் கோவப்படுறாங்க, ஏன் இவங்க பிற குடும்பத்தை வந்து கெடுதல் நினைக்கிறாங்க, ஏன் இந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா காரணம் அதில் வயதானவர்கள் இருப்பாங்க. என்னன்னா அவங்க வயசாயிருச்சே ஒழிய ஒரு முதுமைக்கு வந்துட்டாங்களே ஒழிய இன்னும் முதுமைக்கு வரவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே நாமும் இந்த உலகத்திலேயே வெல்ல முடியாத ஒரு மனிதன் இருக்கிறார். ஆனா வெல்ல வேண்டிய மனிதன் அவர்தான், அவர் வேற யாரும் அல்ல, நாம் தான். நம்மையே நாம் வெல்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் போலியாக நினைத்து கொண்டிருப்பது போல நான் அவங்கள முந்தணும், நான் இவங்கள முந்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. இறுதியில் தான் உங்களுக்கு தெரியும், ஆகா இந்த உலகத்துல நான் பிறரை முந்துவதற்காக படைக்கப்படவில்லை, என்னை முந்துவதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது நமக்கு இறுதியில் தான் தெரியும். எனவே நம்மை முந்தி ஓடுவதற்கு நமக்கு வலு கிடைக்க இறைவனிடம் நாம் பக்தியாக மன்றாடுவோம். ஆமீன்.